அடிமேல அடி அடிச்சு அப்படியும் அந்த காலத்துல அவங்களுக்கு அவன் சொல்லுவான் எப்போட இருந்த நீ ராசிகள்லாம் சீக்கிரம் எனக்கு தெரியும் எங்க அடிச்சா எனக்கு தெரியும் வீக்னஸ் பாயிண்ட் எனக்கு தெரியும். அதனால வந்து தொடர்ந்து அந்த வீக்னஸ் பாயிண்ட் அடிச்சுட்டு தான் இருப்பான். அப்ப இந்த இரண்டாவது தலைவனும் தற்கொலை செஞ்சு செத்தான். மூணாவது தலைவனை நம்ம பார்ப்போம். மூணாவது தலைவன் யாருன்னா சவுலு. இந்த வேகம் முடிப்ப இந்த மூணாவது தலைவர் யாருன்னா இவர் சாமுவேல் புஸ்தகம் 9:26 நீங்க பாத்தீங்கன்னா இவருக்கு இருந்த ஒரே ஒரு காரியம் என்ன சொல்றது நீங்க சொல்லுங்க. அந்த சவுல் முதல் கிங் ஆண்டவர் கீழ்ப்படியாமை இப்படி எல்லாமே கீழ்ப்படியாமை தான். பெருமை ஜீவனத்தின் பெருமை கண்டுபிடிச்சாரு. பெருமை ப்ரௌடு. நீங்க இவனுக்குள்ள பாத்தீங்கன்னா சரியான பெருமை. அவன் பொண்ணுக்கு அந்த பெருமை வந்து பாத்தீங்களா மீகாலுக்கு அந்த பெருமை. தாவீது கனமானவன். அவன் ரொம்ப தாழ்மையா இருப்பான். தாவீது உடன்படிக்கை முன்னாடி அப்படியே டான்ஸ் ஆடிக்கு வரான், கூத்தாடிக்கு வரான். உடனே இவன் பாக்குறான் சவுல் பொண்ணு வந்த உடனே வீட்டுக்கு வந்து விற்கிறா பாருங்க. மனுஷன் ராஜா ராஜா எப்படி இருக்கணும்? ராஜ ட்ரெஸ் போட்டு கம்பீரமா சிங்காரத்துல உட்கார்ந்து கெத்தா இருக்குவானாமா. பாமர மக்களோட போய் ஆடுறீங்க, கூத்தாடு கேவலம் வெக்கமா தான் திட்டுறான். ஏன் அவன் திட்டான்னா அப்பாவோட பெருமை இவனுக்கு இருக்கு இல்லையா? சரி அது போல அப்ப இவன் என்ன முதல்ல இவனை செலக்ட் பண்ணும் போது இவன் தாழ்மையோடதான் இருந்தான். 1 சாமுவேல் 9:21 பாருங்க. அப்பொழுது சவுல் பிரதித்திரமாக நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே இஸ்ரவேல் கோத்திரத்தை சிறிதான பென்யமீன் கோத்திரம் என் கோத்திரம் அற்பமானதுன்றான். இஸ்ரவேல் கோத்திரத்திலே என் கோத்திரம் சிறிதான கோத்திரம். பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்கள் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது. என் குடும்பம் அற்பமானது, என் கோத்திரம் அற்பமானது. ஆரம்பத்தில் எவ்வளவு தாழ்ந்தது பாருங்க. என் குடும்பம் கோத்திரம் எல்லாமே அற்பமானதுன்றான். நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான். சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜன சாலைக்குள் அழைத்துக் கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்திலே வைத்தான். அழைக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய 30 பேரா இருந்தார்கள். ஆமென் ஹalleluya. சரி, இப்போ இவன் ஆரம்பத்திலே தாழ்மையா தான் இருந்தான். 10ஆம் அதிகாரம் வரும்போது ஒரு 2 வருஷம், ஒரு வருஷம் முடிஞ்சது. 2வது வருஷம் வரும்போது 1-9 வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது அப்பொழுது சாமுவேல் தைலக்குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிறது போது பென்யமீன் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறை அண்டையில் 2 மனுஷரை காண்பாய். இவனுக்கு இந்த தாழ்மையான நிலையில இருந்த இவனை, அற்பமாய் இருந்த இவனை ஆண்டவர் அபிஷேகம் அவனை மாத்துது. ஆனா இப்ப நீங்க 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்துக்குள்ள வாங்க. 9ஆம் வசனத்திலே இவன் என்ன பண்றான்? அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். இது எந்த இடம்னா யுத்தத்துக்கு பெருசரு திரளாய் வந்துடுறாங்க. அந்த இடத்துல இவன் என்ன பண்றான்? சாமுவேல் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. சாமுவேல் நான் வரேன், யுத்தத்துக்கு முன்னாடி நம்ம பலி செலுத்திட்டு யுத்தம் ஆரம்பிக்கலாம்னு சொல்றாரு. வர்றது 7 நாள் டைம் கொடுக்குறாரு. வர்றதுக்குள்ள லேட் ஆகுது சொல்லிட்டு உடனே என்ன பண்றான்? தகனபலியை கொண்டு வாங்கன்னு சொல்லி இவன் பலி செலுத்துறான். பலி செலுத்தி முடித்த உடனே சாப்பிட்டு அடுத்த வருஷம் அப்படியே சொல்லுது. அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிக்கிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு கொண்டு போனான். நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன். துணிந்து, அந்த வார்த்தை கவனிக்கணும். எண்ணி துணிகிறான். ஒரு சாதாரண ஒரு ஆளு நீ ராஜாவா இருந்தா கூட அசாத்திய பயணம் செய்யவே கூடாது. அப்ப இந்த துணிவு எப்படி வருது அப்படின்னா பெருமை.
அபிஷேகம் இருக்குது, என்னையும் தான் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற துணிவினாலே, அந்த பிரபுனாலே, பெருமையினாலே பலி செலுத்துகிறான். பலி செலுத்தின உடனே சாமுவேல் நீ என்னப்பா காரியம் செஞ்சுட்டேன், உடனே கொஞ்சம் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணியிருந்தா கூட அந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டான். ஆனா இவன் பண்றதுக்கு ஏன் ஆசைப்பட்டான்னு சொன்னா வேற யாரும் அந்த வேலையை செய்ய மாட்டான். இவன் ஏன் பண்ணான்னா என் மேலே அபிஷேகம் இருக்கு, என்னால முடியும் அப்படின்ற ஒரு பெருமையினால் இது செய்கிறான். இப்போதே 14ஆம் வசனம் சொல்றது, ஒரு ராஜ்யம் நிலை நிற்காது என்ற ஒரு நிலைமை எல்லாம் உங்களுக்கு தெரியும், ஒரு ஊழியக்காரர்களுக்கு எல்லாம் தெரியும். 1 சாமுவேல் 15 1, 2, 3 வாசிங்க. 1 சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களை வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவா என்கிறார் என்று சொன்னார். ஆமென். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, சரி இப்பயாவது என்ன பண்ணு, அமலேக்கை நீ முழுவதுமாக சங்காரம் பண்ணணும்னு சொன்னா இதுலயும் என்ன பண்றான்னா கீழ்ப்படியாக போகிறான். என்ன செய்கிறான், உயிர் ஆடு மாடுடைய முதல் தரமானவைகளையும் ஆகாகையும் உயிரோடு பிடித்தான். ஆகாக யாருங்க, அந்த ராஜாவை உயிரா பிடிக்கல. ஏன் அவன் உயிரா பிடிச்சாங்க, உயிரா பிடிக்கிறதுக்கு காரணம் அவன் கொல்லத்தானே செய்யணும். அது ஏன் அவன் உயிரா பிடிக்கிறான், அந்த நாட்களிலே இந்த வெற்றி பெற்ற ராஜாக்கள், தோல்வி அடைந்த ராஜா விலகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஊர்ல பவனியா போகும்போது இழுத்துட்டு போவான். அப்படி இப்படி என்ன உண்டாங்க, நம்ம ராஜா ஜெயிச்சுட்டாரு, இந்த ராஜாவை நாய் மாதிரி இழுத்துட்டு போவது, அந்த காலத்துக்கு அவன் பிடிக்கிறான் உயிரை. உயிரை பிடிச்சி ஆடு பாடு எல்லாம் பிடிச்சி கொண்டு வருகிறான். கர்த்தர் இந்த காரியத்துக்காக ஆண்டவர் பிரச்சனைப்பட்டார், மனஸ்தாபப்பட்டார். இது முடிவை நம்ம பார்க்கிறோம். அவனை விட்டு ஆவியானவர் விலகிட்டாரு. அது மாத்திரமல்ல, ராஜ்யம் அவனை விட்டு பறிபோகிறது. கர்த்தர் வேற ஆளை செலக்ட் பண்றார். ஒரே ஒரு காரியம் இருந்த ஒரே ஒரு காரியம், அந்த ஆதியில இருந்த தாழ்மை அது கடைசி வரைக்கும் ஒரு இருந்திருந்தா, நான் சொல்றேன் கண்டிப்பா சரித்திரம் எப்படி இருக்குன்னா தாவீது வந்து பண்ணேன் இவங்க பிள்ளைதான் வந்திருப்பாங்க. அந்த பரம்பரை மாறுது காரணம் என்னன்னா இவன் செஞ்ச இந்த பெருமையினால எல்லாவற்றையும் இழக்கிறான். பைபிள் சொல்லுதுங்க 31ஆம் வசனம் 31ஆம் அதிகாரத்திலே இவனுடைய முடிவை குறித்து நம்ம பார்க்கணும். பரிதாபமான முடிவு. ஒரே நாளிலே 3 பிள்ளைகள் சாகுறாங்க. ஒரே நாளிலே 3 பிள்ளைகள் சாகுறாங்க. இவனும் தற்கொலை செய்யறான். இவனும் என்ன செய்யறான், தற்கொலை. தலைவனுடைய முடிவு பாருங்க, ஈட்டியை நட்டு அவனுடைய சாரதி அவனுடைய சேனாதிபதி அவனை கொல்ல மறுக்கிறான். தன் ஆயுததாரியை நோக்கி பெலிஸ்தர் இஸ்ரவேல் யுத்தம் பண்ணினார்கள். 31 தன் ஆயுததாரை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு, பாத்தீங்களா அந்த இது பாருங்க, யூதனுக்கு இருக்கிற இது, அந்த விருத்த சேதனம் இல்லாதவங்க வந்து என்ன குத்தி போட்டு என்ன கொண்டுட கூடாது, அவன் கையில என் உயிர் போக கூடாது. இவ்வளவு வயதான ஒரு யூதனுக்கு அவன் என்ன கொல்ல கூடாது, நீ விட்டுறான். என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவன் ஆயுததாரி மிகவும் பயப்பட்டான். அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். தற்கொலை பண்ணுகிறான். பட்டயத்தை நட்டு அதன் மேல கவுத்து விழுறான். பட்டயம் ஊடுருவி போது உயிர் போறங்க. எப்படி கொண்டு போறாரு பாருங்க, உயிர் போகல. 17 சாமுவேல்ல 1ஆம் அதிகாரம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வழியாக குடிக்கிற உயிரை குட்டு உயிரை குறையில குடிக்கிறான். ஒரு அமலேக்கு போறான். நீ யாரும் கேட்கறான், நான் ஒரு அமலேக்கேன்னு சொல்றான். பெற்றுடா என்ன, இவன் முதல்ல என்ன பண்ணா, அந்த பெலிஸ்து விருத்த சேனை இல்லாத கையில என் உயிர் போகக்கூடாது, ஒரு விருத்த சேனை கை உயிர் போகக்கூடாது, யூத கையில போறான். நீ வெட்டு, நீ என்ன கொன்னுன்றான். என் பிள்ளைக்கு 3 செத்து போச்சு. யோனத்தான் செத்து போய் கிடக்குறான். 3 பேருக்கு அப்பாவுக்கு முன்னாடி பிள்ளைக்கு சாகுது. நிலைமை எப்படி போகுது பாருங்க, பெருமைனாலே.
எல்லாமே இழக்கிறான். இப்ப அமலேக்கு என்ன பண்றான்? எந்த அமலேக்கை ஆண்டவர் சங்கரிக்க சொன்னாரு, அந்த அமலேக்கை நீ சங்கரிக்கா விட்டபடினா அதே அமலேக்கின் கையிலேயே ஒரு ஜீவன் புரியுது. விருத்த சேரம் இல்லாதவன் என்ன கொல்லப்படாது நினைச்சான் பாருங்க, அந்த நினைவு அதிகலுங்க. அந்த விருத்தம் இல்லாதவன் கொள்றோம். இவ்வளவு பெரிய அவமானம், இவ்வளவு பெரிய நிலைமை ஏன் வந்ததுன்னு சொன்னா அந்த தலைவனுக்குள்ள இருந்த ஒரு வீக்னஸ். இந்த 3 வீக்னஸ் தான் இன்னைக்கு லீடர்ஷிப்ல என்ன பண்ணுது, பெரிய நம்ம முன்னேறி போகாதபடிக்கு, நம்ம அமைதியாக கூடாதபடிக்கு, நம்முடைய ஊழியர்களை பலமே செய்யக்கூடாதபடி தடுக்கிற இந்த 3 வகையான சோதனைகளை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும் என்றால் நம்மாலே முடியுமா? இதனால ஆண்டவர் தான் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவியினாலேயே ஆகும். ஆண்டவர் உயிர்த்தெழுந்து பிற்பாடு சொன்னாருப்பா, என்னை பார்த்துட்டீங்க, உயிரா இருக்கிறேன், என்னை தொட்டு பார்த்து நான் உயிரா இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதைதான் நீங்க போய் சொல்லணும். சொல்றதுக்கு முன்னாடி போகணும். உன்னதத்திலிருந்து ஒரு பெற நம்மளுக்கு தரேன். அதுக்காக நீங்க என்ன பண்ணி எருசலேமிலே காத்திருங்கள், எருசலேமிலே காத்திருங்க. அந்த பெந்தகோஸ்து நாளிலே ஆவியானவர் இறங்குறாங்க. இறங்கின உடனே இந்த கோழைகள், இந்த பயந்தா கொண்டீங்க ஓடி ஒளிஞ்சவெல்லாம் இப்ப என்ன பண்றான்? தைரியசாலியா ஆயிட்டான். இவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிப்போச்சு. பிரதான ஆசாரியர்களுக்கும் பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் கலக்கிறான உலகத்தை இவனுங்க. நீங்க கொலைச்சது இயேசுதான்டா ராஜாவும், அவர்தான் மேசியா, அவர்தான் புலகத்தில் என்று பகிரமாய் சாட்சி சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் இவன் ஒவ்வொருத்தரும் சாதாரண ஆள் இல்லை, பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருந்தார். அதைத்தான் ஆவியானவர் சொல்றாரு பாருங்க. ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 9, 10, 11 வசனங்களை வாசிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது நீங்க சாட்சிகள் இருக்கு. ரோமர் 8, 9, 10 இயேசுவை பரிசுத்த இருக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமா இருந்தால் நீங்க மாம்சத்துக்குரியவர்களா இருக்க மாட்டீங்க. ஆமென். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் இருக்க மாட்டீங்க, ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அல்லேலூயா. அன்றையும் மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த 7ஆம் அதிகாரம் நியாயப்பிரமாணத்தை எழுதுறார். இதுல ஆவி என்ற வார்த்தை ஒரு 2 இடத்துல வரும். ஆனா 8ஆம் அதிகாரத்திலே ஆவி என்ற வார்த்தை 23 தடவை வரும். அப்ப கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவன ஆவின் பிரமாணம் நம்மை பாவம் மரணம் என்ற பிரமாணத்தை என்று விடுதலையாக்கி, சோ விடுதலையின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர் நமக்குள்ளே நிரம்பி இருக்கணும். எல்லாருக்குள்ள பரிசுத்தம் இருக்குது, எனக்குள்ள இருக்குது, உங்களுக்குள்ள இருக்குது. நம்ம எல்லாம் ஆவியை நிரம்பி ஜெபம் பண்றோம். அது போதாது. ஏன்னா எபேசியர் நிருபத்திலே 5ஆம் அதிகாரம் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெளிப்படாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானக்காரர்களினாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி அந்த வசனம் அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனா இதையே கொண்டு இந்த கம்பேர் பண்றாரு. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெளிப்படலாம். இல்ல, நீங்க கவனிங்க, கம்பேரிசன் இருக்கு. ஒரு போதையில நீங்க ஒரு ஆளு குடிச்சிட்டு இருக்கிறாரு, நிரப்பி இருக்கிறாரு, போதையில சாராயம் அதிகமா குடிச்சிருக்கிறாருன்னா நீங்க பார்க்கணும். அவர் கண்ணு காட்டும், அவர் பார்வை காட்டும், அவர் பேச்சு காட்டும், அவர் நட காட்டும், அவர் மேல அடிக்கிற வாழை காட்டும், எல்லாமே காட்டும். நீங்க இந்த மாதிரி தண்ணி போட்டு அவங்க குறைவெல்லாம் மாற்றுவாங்க. நானும்
ஒருத்தர் வந்து அழுது ஜெபம் தண்ணிப்பட்டதான் பண்ணுவார். தண்ணி போட்டாருன்னா அவருக்கு அவ்வளோ அன்பு நிரம்பும், ஆண்டவர் மேல பாசம் வந்துடும், எல்லாரும் மேலே பாசம் வந்துடும். அது மாதிரி இந்த மது இவ்வளவு வேலை பண்ணுது. எவ்வளவு பெரிய கோழையா இருந்தாலும் சுடுகாடு பக்கம் போறது பயப்பட தண்ணி போட்டாலும் போய் சுடுகாடே படுத்துருப்பான், தைரியத்தையா மாட்டுவான். இது ஆண்டவர் சொல்றாரு, அது துன்மார்க்கு ஏழு மாட்டாங்க. இதே நாளில் ஆவேல செய்யறவங்க கோழையா இருக்கவங்க பேரமா மாட்டான். அவன் தைரியமா ரத்த சாட்சியா மறிக்கணும். ஆண்டவரை கைது பண்ணவங்க ஓடி ஒளிஞ்சவனுங்க. ஒரு சீஷன் என்ன பண்ணான், துப்பட்டியை போட்டுட்டு போர்வை போட்டு நிர்வாணமா வந்தான். அத்தனை பேரும் இயேசுக்காக என்ன பண்ணானுங்க, ரத்த சாட்சியா மறித்தாங்க. அவனை தைரியசாலிகளாக, வீரர்களாக, வல்லமையுள்ளவர்களாக, பிரதான ஆசாரியரை அப்படியே மடங்கடித்து அவனை மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த அளவுக்கு ஆற்றலை பெற்றது யார் கொடுத்ததுன்னா ஆவியானவர் தான். இந்த ஆவியானவர் நிறைவை பெற்றுக்கொண்டே இருக்கணும் ஆண்டவர் எழுதியிருக்கார். ஏதோ ஒரு கூட்டங்களை ஸ்பெஷல் மீட்டிங்ல பெற்றால் போதாது. ஒரு ஊழியக்காரராகி நாம ஒவ்வொரு நாளும் ஆவியில் புரியாது. அவர் சொல்றாரு, எனக்கு 5 மணி நேரம் ஜெபம் பண்ணதான் முடியும். 5 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணாதான், ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணாதான் என்னால ஊழியம் செய்ய முடியும். எனக்கு தேவை, அது இல்லைன்னா முடியாது. அப்ப பரிசுத்த நிரம்ப நிரம்ப நிரம்பதான் தேவனுடைய ஊழியத்தை வல்லமையாக நம்மால் செய்ய முடியும். ஒரு வல்லமையான ஊழியர்களா இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் கொடுக்கிறார். நான் வெற்றி சொன்னார், நீ எரிகிறவனாய் மாறினால் உன்னை பார்க்கறதுக்கு ஜனம் வரும். எதை பார்க்க வனாந்தரத்துக்கு போனீர்கள் கேட்கிறார். எதை பார்க்க வனாந்தரத்துக்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாளையோ அல்லது ரத்தாம்பரம் தெரிந்த அரச உடைகளை தெரிந்த மனிதரை பார்க்க போனீர்களோ? அங்க அப்படி இல்லையா? வனாந்தரத்துல நானலை பார்க்க ஒரு கூட்டம் ஓடிச்சு இல்ல. இல்ல ராஜவஸ்திரம் தெரிந்த ஒரு மனுஷனை பார்க்க போனீங்க. இவன் யாரு? இவன் தோலுடைய அணிந்திருக்கிறான், தேன் சாப்பிடுறவன், உடம்பெல்லாம் ஒரே முடி, குளிச்சான குடிக்கல தெரியல. தேன் சாப்பிட்டா அவங்க தாடியில அப்படியே ஒட்டி இருக்கும். அதே ஷாம்புலாம் ஏது, சோப்பு ஏது, எப்படி குளிச்சிருப்பார்? தண்ணியில தான் குளிச்சிருப்பார் நினைக்கிறேன். வெட்டி கிடக்குன்ற அந்த காலெல்லாம் தாடியில ஒட்டி தேனும் காட்டு தேனும் வெட்டுக்கிளி தான் உணவு. கிழங்குன்றாங்க. ஆனா சிலர் என்ன பண்றாங்க, நாகூர் போன சிலர் இதுதான் வந்து அந்த வெட்டுக்கிளி இருந்த ஒரு சின்ன மாதிரி அதை காமிட்டாங்க. ஆனா சிலர் என்ன சொன்ன, ரியலாவே வெட்டுக்கிளி சாப்பிடுறாங்க. எப்பயோ அது போட்டோம். ஆனா அவருக்கு உடை கிடையாது, தோல் உடைதான். அந்த தோலுடைய துவைக்க முடியுமா தெரியல, மேல பாலதான் அடிக்கும். ஒரு பிரசங்க ஆறுதலான பிரசங்கமா? பெரிய பாம்பு குட்டிகளே வரும்போதுக்கு நீங்க நம்ம விசுவாச பாம்புகளே குட்டிகளே அப்படின்னு ஒத்துக்கணுமா? இவர் பிரசங்கம் கோடரியான மரங்களின் வேறறுக்க வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனிகுண மரம் எல்லாம் வெட்டுட்டு அக்கினியில இந்த பிரசங்கம் கேட்க போறாங்க. இந்த பிரசங்கம் கேட்க போறான். பெருக்கூட்டமான ஜனம் வனாந்தரத்துக்கு போறான். ஏன்னா அவன் எரிந்து பிரகாசம். ஏன்னா அவன் தாயின் வயிற்றிலேயே அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்தான். இன்னைக்கு நமக்கு தேவையானது அபிஷேகம். அது பாதல் பாடுறாரு, கணுக்கால் அளவு இல்லப்பா, முழங்கால் அளவு இல்லை, இடுப்பளவும் இல்ல, நிச்சயம் வேணுங்க. மூழ்கி மூழ்கி மகிழமே. அப்ப தேவ ஆவியில நிரம்பி நிரம்பி இருந்தால்தான் நம்ம தேசத்திலே வல்லமையான ஊழியத்தை செய்ய முடியும். அதே சமயத்திலே நம்முடைய மாம்சமும் செத்ததாயிருக்கும், ஜெயிக்க முடியும். நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்மை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலப்படுகிறார். ஆகவே அருமையான தேவ ஊழியரே, பரிசுத்தாவினாலும் ஜபத்திலேயும் நாம் நிரம்பி இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இன்னொரு வசனம், ஆண்டவர் வேத தியானம். வசனமே உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுடைய வசனத்தை நான் காத்துக் கொண்டேன். அப்ப வசனம் தான் நம்ம என்ன செய்யும்? காத்துக் கொள்ளக்கூடியதாக, பலப்படுத்தக்கூடியதாக இருக்கும். தேவன் நாமே இந்த
சோதனைகளை மேற்கொள்ள உங்களுக்கு உதவி செய்வாராக. நேரம் போனதுனால நான் இதோட